வெல்கம் டு வைபித்தாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுவையான சின்ன வெங்காய தொக்கு. இந்த தொக்கை பெரிய வெங்காயத்துலேயும் செய்யலாம், ஆனால் சின்ன வெங்காயத்தில் செய்கிற போது சுவை கூடுதலாக இருக்கும். இந்த வெங்காய தொக்கு ஒன்று இருந்தால் போதும், நீங்கள் சட்னியாக அரைக்க வேண்டாம். எல்லா விதமான டிஃபனுக்கும் இந்த தொக்கு மேட்ச் ஆகிடும். 5 மாதம் வரைக்கும் இது கெட்டும் போகாது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த சுவையான தொக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காய தொக்குக்கு 1/2 கிலோ வெங்காயத்தை தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். 75 கிராம் புளிய ஊற வச்சிருக்கேன். இந்த அளவு புளிய இதுல தண்ணி போட்டு ஊற வச்சிருக்கேன். அதுக்கு மசாலா வறுக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் பெருங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சம் வெல்லம், தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ இந்த தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வெங்காயத்தை மிக்சியில போட்டு பல்ஸ் மோடுல அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸா அரைக்க கூடாது. பல்ஸ் மோடுல போட்டு கொரன்னு அரைச்சிட்டு வந்துருங்க. வெங்காயத்தை பல்ஸ் மோடுல போட்டு கொரப்பா அரைச்சிட்டு வந்திருக்கேன். அதை இதுல போட்டு வச்சுப்போம். அடுப்பத்தை வச்சு கடாய் போட்டிருக்கேன். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். வானலி நல்லா சூடாயிருக்கு. கடுகு போட்டுக்கலாம். கூடவே வெந்தயத்தையும் போட்டு வறுத்துக்கலாம். இந்த கடுகும் வெந்தய பொடியும் அந்த வெங்காய தொக்குக்கு நல்ல வாசனையை கொடுக்கும். கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. நாம் இதை எடுத்து வச்சுக்கலாம். வானலியில 100 ml நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் காஞ்சிருக்கு. கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் வாசனைக்காக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காய விழுத சேர்த்துக்கலாம். போடுற போது பார்த்து போடுங்க, எண்ணெய் செழிக்கும். இப்படி தொக்கு செஞ்சு வச்சீங்கன்னா 5 மாசம் வரைக்கும் கெட்டு போகாது இருக்கும். ஈரஸ்பூனை போட்டு எடுக்காத நல்ல உடன் ஸ்பூன் போட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா 5 மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த வெங்காயத்துல எண்ணெயில நல்லா வெங்காயம் வதங்கட்டும். ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பையும் இதுலயே சேர்த்துடலாம். நல்லா வெங்காயம் வதங்கும். இது சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இந்த சைட் டிஷ்ஷா நல்லா இருக்கும். டிராவல்ஸ் எல்லாம் போற போது நீங்க தாராளமா எடுத்துட்டு போலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஸ்பூன், சின்ன டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். காரம் பச்சலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துல ஒரு இனிப்பு தன்மை இருக்கும். அதனால கொஞ்சம் காரம் கூட தான் சேர்க்கணும். சின்ன வெங்காயத்துக்கே ஒரு இனிப்பு தன்மை இருக்கும். இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன், இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். ஏன்னா வெங்காயத்துல ஒரு இனிப்பு தன்மை இருக்கும். அதுக்காக கொஞ்சம் காரம் இருந்தா நல்லா இருக்கும். அதுக்காக காரம் சேர்த்திருக்கேன். 75 கிராம் புளிய 1.5 டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சி வச்சிருக்கேன். அந்த கரைச்சலை இதுல சேர்த்துக்கலாம். புளி கரைச்சல
போட்டுட்டோம். இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு 20 நிமிஷம் ஆகும். நல்லா இப்ப கொதிக்க விட்டுறலாம். இத 20 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. 10 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்ப போட்டு நம்ம 10 நிமிஷம் ஆச்சு. இன்னும் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. ஆனாலும் இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து இன்னும் நல்லா கெட்டியாகணும். இந்த நேரத்துல நம்ம பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிச்சு சுண்டி வரணும், ஒட்டாத வரணும். இது சுத்தி ஸ்டவ் எல்லாம் செழிக்காது இருக்கிறதுக்காக ஒரு கரண்டியை வச்சு இப்படி மூடி வச்சிடலாம். கொதிச்சு வருது. மேலும் சுவையை கூட்டுறதுக்கு கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். இது இனிப்பு, புளிப்பு, காரம் நல்ல சுவையா இருக்கும். கொஞ்சம் தான் வெல்லம் சேர்த்துப்போம். வெல்லம் போடுறதுனால இன்னும் சுவைய கூட்டி தரும். பாருங்க, இப்போ ஒரு 80% ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். இன்னும் நம்ம போட்ட எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். ஊறுகாய்க்கு எண்ணெய் தான் ப்ரிசர்வேட்டிவ். எண்ணெய் கொஞ்சம் தாராளமா தான் ஊத்தணும். இந்த 1/2 கிலோ வெங்காயத்துக்கு நான் 100 கிராம் நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன். அப்பதான் நாள் பட கெடாத இருக்கும். இந்த நேரத்துல உப்பு காரம் பாத்துக்குங்க. காரம் பத்தலைனாலும் உப்பு பத்தலைனாலும் இந்த நேரத்துல போட்டுக்குங்க. நம்ம வறுத்து வச்ச கடுகு வெந்தயத்தை பொடிச்சிட்டு வந்துடலாம். 1 ஸ்பூன் கடுகு வெந்தய பொடியா சேர்த்துக்கலாம். இது இன்னும் சுவையை கூட்டி தரும். பாருங்க, நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறின பிறகு, கூலான பிறகு ஜாடியில போட்டு வச்சுக்கலாம். சுவையான சைட் டிஷ் சின்ன வெங்காய தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப மேட்சா இருக்கும். இந்த கிட்டத்தட்ட இந்த சைட் டிஷ் 5 மாசம் வரைக்கும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா 5 மாசம் வரைக்கும் நம்ம வீட்டுல இருக்காது, உடனடியா காலி ஆயிடும். நீங்க அடிக்கடி செய்ய வேண்டி வரும். அவ்வளவு சுவையா இருக்கும். இதை நீங்க கண்டிப்பா வீட்டுல செஞ்சு பாருங்க. இதே போல அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.